வணக்க மக்களே, சற்றும் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதாம். திமுக கூட்டணி தோல்வி அடைந்தால் அதுக்கு 50% திமுக தான் காரணமா? நல்லா இருந்த கூட்டணியை தேமுதிகவை சேர்த்து ஸ்டாலின் அவர்கள் சிதைச்சிட்டார். வாங்க வெளியே மூலமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணி தொகுதி பங்கீடுன அரசுகளில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டது. அந்த வகையில்தான் தமிழகத்தில் இந்த 2026 தேர்தல் களம் என்பது விறுவிறுப்பாக தயாராகி வரும் நிலையில்தான் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருப்பது என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கிறதா. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் திமுக கூட்டணி ஒருவேளை தோல்வியை சந்தித்தால் அதற்கு 50% காரணம் தேமுதிகவாகத்தான் இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் பகிரங்கமாக சாடி வருகிறார்கள். அதாவது ஒரு வலுவான மற்றும் கொள்கை ரீதியான கூட்டணியை வைத்திருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேமுதிகவை உள்ளே இழுத்ததன் மூலம் அந்த கட்சியின் ஒரு இயல்பான வேகத்தை சிதைத்து விட்டாரோ என்ற அச்சமும் உடன்பிறப்புகளில் மத்தியிலே எழுந்திருக்கிறதா. 10 தொகுதிகளை தேமுதிகவிற்கு ஒதுக்கியது ஒரு மிகப்பெரிய அரசியல் பிழை என்றும் இது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஒருவித அதிருப்தியை கூட விதைத்துள்ளதாக கூறப்படுகிறதா. ஏனென்றால் திமுகவுடன் வைத்துள்ள மற்ற கட்சி கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் குறைந்தபட்சம் 8, 5, 6 என்ற அடிப்படையில் வழங்கிய தொகுதிகள் என்பது கண்டிப்பாக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் தேமுதிகவிற்கு மட்டும் 10 தொகுதிகள் வழங்கியிருப்பது என்பது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஒருவித சலசலப்பை கூட ஏற்படுத்தியிருக்கிறதா. திமுக கூட்டணியில் ஆரம்பத்திலிருந்தே விசிக, மதிமுக மற்றும் இடதுசாரி கட்சிகள் எல்லாம் ஒரு இரும்பு அரணாக இருந்து வருகின்றது. பல இக்கட்டான சூழ்நிலைகளுள்ள திமுகவின் வெற்றிக்கு ஒரு உந்தியாக சிறந்த கட்சிக்காரர்கள் தர வேண்டிய முக்கியத்துவத்தை குறைத்துவிட்டு இப்போது அதாவது தேமுதிகவிற்கு 10 இடங்கள் அள்ளி தந்திருக்கிறதா. பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இதில் 10 இடங்களை விசிக அல்லது கம்யூனிஸ்டுகளை பிரித்து கொடுத்திருந்தால் அவர்கள் களத்தில் தீயாக வேலை செய்து திமுகவின் வெற்றியை உறுதி செய்திருப்பார்கள். ஆனால் தேமுதிகவின் தற்போதைய வாக்கு வங்கியும் கூட கள நிலவரம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. அதாவது அவர்களுக்கு இத்தனை இடங்கள் ஒதுக்கியது என்பது திமுகவின் வெற்றி வாய்ப்பை தாரை வார்ப்பதற்கு சமம் என்று விமர்சனங்கள்லாம் சுட்டி காட்டியிருக்கிறது. தேமுதிக ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைய தேதியில் அதன் கட்டமைப்பு மற்றும் செல்வாக்கு பெருமளவில் சரிந்துள்ளதாக தெரிகிறது. தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் திமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் அந்த புதிய வேட்பாளர்களுக்கு முழு மனதோடு வேலை செய்வார்கள் என்பதுதான் சந்தேகம். அதே சமயம் விசிக போன்ற கட்சிகள் தங்களுக்கு கிடைக்கும் இடங்களில் ஒரு மௌன புரட்சியை நிகழ்த்தும் வல்லமை படைத்தவை. அண்ணன் திருமாவளவன் மற்றும் வைகோ போன்ற தலைவர்களை விட பிரேமலதா விஜயகாந்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நீண்டகால கூட்டணி கட்சிகளின் தொண்டர்களிடையே ஒருவித சோர்வை கூட ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தேர்தல் என்பது உள்ளடி வேலைகளுக்கு வழிவகுக்கலாம் என்ற அச்சம் கூட அரசியல் வட்டாரத்தில் நிலை கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள தேமுதிகவிற்கு 10 இடங்கள் ஒதுக்கியிருப்பது என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.